அப்பா கிட்ட இருந்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம்னா வந்து, ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அவரோட ஸ்கிரிப்ட்ஸ். ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஆன ஒரு விஷயங்களையோ, இல்ல அந்த மாதிரி அதாவது என்ன சொல்றது? சொசைட்டிக்கு மா தேவையில்லாத ஒரு விஷயத்தையெல்லாம் தொடமாட்டார். முத்துராமன் அங்கிள் இஸ் அனதர் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அவ்வளோதான். இந்த இந்த வீட்ல இன்னொரு பெரியப்பா தான் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும். இன்னைக்கும் ஒரு காட்ஃபாதரா, இன்னைக்கும் நம்மள ஒரு கேரிங்கா, எப்பவுமே எங்க பார்த்தாலும் பேசுறது, ஃபோன் பண்ணி கேட்கறது. ஸோ அந்த மாரி அப்பாவோட ஃபேவரைட் டைரக்டர்ன்ற லிஸ்ட்ல நான் சொன்னா டெஃபினட்டா முத்துராமன் அங்கிள தான் சொல்வேன். வாலி சார் என்கிட்ட ஒரு இன்சிடென்ட் சொன்னாரு. "உங்க அப்பா என் பாட்டு எழுதுறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டான் தெரியுமா?" அப்படின்னாரு. "நான் தான் காரணம்" அப்படின்னாரு. "என்னய்யா சொல்றீங்க?" அப்படின்னு. "இல்லையா, ஒரு நாள் பிரசாதுக்கு போனேன். வந்தான் எதிர்ல. டேய் பஞ்சு, கதை எழுதுற, வசனம் எழுதுற, திரைக்கதை எழுதுற, படம் எடுக்கிற, டைரக்ட் பண்ற, ஃபைனான்ஸ் பண்ற, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற. இந்த பாட்டையும் நீயே எழுதுனா நான் என்னடா பண்றது?" அப்படின்னாராம். அவர் எழுதுனதுன்னு ஒத்துக்காத ஒரு பாட்டு வந்து "பொன்னிழில் பூத்தது புதுவானல்." எம்ஜிஆர் சாருக்கும், கவிஞர் ஐயாவுக்கும் ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம். எம்ஜிஆர் சாருக்கு கவிஞர் ஐயா பாட்டு எழுதல. இது எம்ஜிஆர்ட்ட கொண்டு போய் குடுக்குறாங்க. எம்ஜிஆர் வந்து, "என்ன விளையாடுறீங்களா? கவிஞர்ட்ட எழுதி வாங்கிட்டு வந்துட்டு." நான் இல்லவே இல்ல பஞ்சு. நான் நம்பவே மாட்டேன். இந்த வார்த்தைகள் வந்து கவிஞரை தவிர யாராலயும் எழுத முடியாது. ஸோ அன்னைக்கு இருந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் வெர்ஜினிட்டி வாஸ் டிஃபரெண்ட். சின்ன சின்ன விஷயங்கள ரொம்ப அழகா டச் பண்ணியிருப்பாரு. ஸோ நான் படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றதே அதான் வரும். நெகட்டிவிட்டி வேண்டாம். கவிஞர் சொல்ற ஸ்பீடுக்கு பாட்டு எழுதணுங்கிறது வந்து ஹியூமன் கெப்பாசிட்டில கிடையாது அப்படின்னுவாரு. ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு எழுதணும்னா அவருக்கு திருப்பி கேட்டா அந்த வார்த்தை வராதுங்க. அப்பாவோட படத்துல எல்லா சாங்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5, 6,000 பாட்டுக்கு மேல கவிஞர்ட்ட அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணி, எந்த பாட்டு ஒர்க் அவுட் ஆகும், எந்த பாட்டு ஒர்க் அவுட் ஆவாதுங்கிறது வந்து அவங்களுக்கு அது அப்படியே மனப்பாடமா இருக்கும். பை நேச்சர் வந்தது. அப்பாவோட வசனங்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். மெசேஜ் கன்வே பண்ணல. ரொம்ப அப்போ வந்து ஒரு மைத்தாலஜில இருந்து டிராமாக்கு வரும்போது வசனங்கள் வந்து பக்கம் பக்கமா பேசணுங்கிற ஒரு ட்ரெண்ட வந்து அப்பா மாத்துனாங்க. நார்மலா பேசுற ஒரு ட்ரெண்டுக்கு அந்த இதுல கொண்டு வந்தாங்க. "நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க?" அப்படின்னு ஒய்ஃப் பேசும்போது, ஹஸ்பண்ட் கேரக்டர் சொல்லும். அடுத்தவங்க பார்க்குறாங்கங்கிறதுக்காக நம்ம ஒரு வாழ்க்கைய வாழணும்னா, அதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல. அது நாடகம். கண்டிப்பா. நம்ம வாழ்க்கைய நம்ம வாழணும். அடுத்தவன் பார்க்குறாங்கிறதுக்காக நம்ம வாழ முடியாது அப்படின்னாரு. அது எவ்வளோ பெரிய அது எனக்கு அப்படியே டம்முன்னு அடிச்ச மாரி இருந்துச்சு அந்த டயலாக். அப்பா வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு, "பஞ்சுவே எல்லா பாட்டையும் எழுத சொல்லுங்க. கவிஞர் விட்டு வந்துர சொல்லுங்கன்னாரு எம்ஜிஆர். அப்பா சொன்னாங்க, "எழுத சொன்னாரு, எழுதுறேன். கவிஞர் விட்டு வான்னு சொன்னா நான் வரமாட்டேன்." "இல்ல அது முடிவு பண்ணிக்க சொல்லுங்க. கவிஞரா நானு?" "கவிஞர் தான்ட்டு" போயிட்டாரு அப்பா. அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அவன் தைரியமா என்கிட்டயே சொல்லிட்டான்யா அவன். அது எம்ஜிஆருக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் கூப்பிட்டு வரல. அப்பாக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் விஷயங்கள் இப்போ அவர் வந்து ஒரு எழுத்தாளரா இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஃபேவரட்டான ஒரு இயக்குனரா யாராவது தெரியுமா அவருக்கு? இல்ல அவரோட ஃபேவரைட் இயக்குனர்னா தெரிஞ்சது தானே எல்லாருக்கும். 33 படம் ஒரு ரைட்டரும், ஒரு டைரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா யாரு? எஸ். முத்துராமன் அங்கிள் தான். ஸோ அவரோட அந்த லைஃப் டிராவல பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முத்துராமன் அங்கிள் இஸ் அனதர் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அவ்வளோதான். இந்த இந்த வீட்ல இன்னொரு பெரியப்பா தான் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும். இன்னைக்கும் ஒரு காட்ஃபாதரா, இன்னைக்கும் நம்மள ஒரு கேரிங்கா, எப்பவுமே எங்க பார்த்தாலும் பேசுறது, ஃபோன் பண்ணி கேட்கறது. ஸோ அந்த மாரி அப்பாவோட ஃபேவரைட் டைரக்டர்ன்ற லிஸ்ட்ல நான் சொன்னா டெஃபினட்டா முத்துராமன் அங்கிள தான் சொல்வேன். அதுக்கப்புறம் வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கே.ஆர். சார்ன்னு சொல்லி, அப்பாவுக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. ஸோ அவரு டைரக்டரா வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கரெக்ட்டா சொன்ன நேரத்துக்கு முடிச்சுருவாரு. ஃபாஸ்ட் முத்துராமன் அங்கிள் மாதிரியே. டக் 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 டக்ன்னு முடிச்சுருவாங்க. ஃபாஸ்ட்டா பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் ஒரு இது. சார் இப்போ அப்பா வந்து அவரோட தயாரிப்பாளர், இயக்குனர் அந்த மாரி நெறைய பரிணாமங்கள் இருந்திருக்காரு. ஸோ அந்த மாரி அவரு இவ்ளோ ஒரு லெஜெண்டா இருந்திருக்கிறப்போ, ஸோ அவரோட வழியில வந்த அந்த இன்ஸ்பிரேஷன்ல நீங்க ஏதாவது இப்ப 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 இல்ல, கரண்ட்டா இல்ல. இருக்க இப்ப இண்டஸ்ட்ரியல் எனக்கு ஸ்டோரி ஏதாவது பொறுத்தவரைக்கும் என்னன்னா, வச்சிருக்கீங்களா? யா ஐ அம் வொர்க்கிங் ஆன் ஸ்கிரிப்ட்ஸ். நான் இப்போ 3 ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா கிட்ட இருந்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம்னா வந்து, ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அவரோட ஸ்கிரிப்ட்ஸ். ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஆன ஒரு விஷயங்களையோ, இல்ல அந்த மாதிரி அதாவது என்ன சொல்றது? சொசைட்டிக்கு மா தேவையில்லாத ஒரு விஷயத்தையெல்லாம் தொடமாட்டார். நீங்க மயங்கரால் ஒரு அதில பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். சுஜாதா மேடம் வந்து விஜயகுமார் சார் லவ் பண்ணுவாங்க. ஷி வில் கெட் பிரெக்னன்ட். விஜயகுமார் சார் ஏதோ ஒரு சூழ்நிலையில காணாம போயிடுவார். இப்ப வீட்ல சுஜாதா அம்மா கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அபார்ஷன் பண்றதுக்கு படாபட் ஜெயலலிதா சொல்லாங்க. சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மள அறியாமல் நடந்துருச்சு. நம்ம தப்பு இல்லையே இதுல. நம்ம ஒண்ணும் இது பண்ணல. நம்ம அபார்ட் பண்ணிடலாம். நீ பாட்டு உன் லைஃப்ப கன்டின்யூ பண்ணுங்கறாங்க. போனா எம்.என். ராஜம் டாக்டர். எம்.என். ராஜம் அம்மா அபார்ட் பண்ணிடுவாங்க.
பண்ணிட்டு முடிஞ்சிடும் அது. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போவாங்க. முத்துராமன் சார் வருவார் பொண்ணு பார்க்கறதுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க அக்கா வந்துட்டோம், ஒரு நிமிஷம் அக்கா வந்துட்டோம்னா எம்எம் ராஜமாமா வருவாங்க. அவங்க சுஜாதாம்மா பயங்கர ஷாக்ல இருப்பாங்க. எம்என் ராஜமாமா பொண்ணு ஓகேன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு நான் பொண்ணோட 2 நிமிஷம் பேசணுன்ட்டு உள்ள போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் டாக்டர். பொண்ணு ஏதோ ஒரு நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிக்கு வைத்தியம் பார்க்க வந்தேன். நான் உனக்கு வைத்தியம் பார்த்துட்டேன். அதோட அது முடிஞ்சு போச்சு. இப்போ நீ எங்கள் வீட்டுக்கு மருமக அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது வந்து 70ஸ்ல எவ்வளோ பெரிய ஒரு தாட் இது. ஆமா, ரொம்ப மெச்சூர்டான ஒரு விஷயம். ஸோ அப்போ என்னன்னா, அது எவ்வளோ பாசிட்டிவான ஒரு தாட் கொடுத்துருக்கோன்னு நான் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன். அப்போ நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஏமாற்றப்பட்ட உடனே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு இருந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் வெர்ஜினிட்டி வாஸ் டிஃப்ரெண்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம வாழ்க்கை இதோட ஒருத்தன் நம்மளை ஏமாத்திட்டான், இதோட நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு காலகட்டம் இருந்த பொழுது, இல்லை உன் தப்பு இதில் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் அதில் பண்ணிகிட்டே வருவார். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக டச் பண்ணியிருப்பார். ஸோ நான் படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றதே அதான் வரும், நெகட்டிவிட்டி வேண்டாம், இன்னும் லேட்டஸ்ட் என்டர்டெயின் பண்ணுங்க. அதுதான் அப்பாவோட படங்கள் 90% மேலே பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ என்டர்டெயின் பண்ணுவோம், அதை எவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ நல்லா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லுவோம். அதுல ஒரு மெசேஜும் வச்சு, அதில் ஒரு மெசேஜ் எங்கேயோ கேட்ட குரலையும் அதான் பண்ணியிருப்பாரு. சாரோட ப்ளஸ்ஸே வந்து அவரோட எழுத்து. ஐ மீன் அவரோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான் அது. அவரோட எழுத்துக்களே அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அவரோட அதை பத்தி சில விஷயங்கள், அதில் ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயங்கள் பத்தி நீங்க பார்த்து வியந்த விஷயங்களை பத்தி சொல்லுங்க. இல்லை, நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், அப்பா ஒரு கனகாசினி ஃபங்க்ஷனில் பேசினது, கவிஞர் சொல்கிற ஸ்பீடுக்கு பாட்டு எழுதணுங்கிறது வந்து ஹியூமன் கெப்பாசிட்டியில் கிடையாது அப்படின்வார். ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு எழுதணும்னா அவருக்கு திருப்பி கேட்டால் அந்த வார்த்தை வராதுன்னு, இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு சொன்னால் கவிஞருக்கு அது அந்த ஃப்ளோவில் சொல்கிறது தான், அருவி கொட்டுற மாதிரி தான், அந்த ஒரு ஃப்ளோ தான் சொல்லிட்டு படி அப்படின்னு வரான், அந்த ஸ்பீட்லேயே படிக்கணும். ஸோ அப்பா வந்து அவராகவே ஒரு ஷார்ட் ஹேண்ட் மெத்தடை கண்டுபிடிச்சிக்கிட்டார். அவரை அன்பே ஆறு உயிரேனா ஆப்பே ஆறேன்னு எழுதிட்டு வரான், அப்புறம் ஃபில்லப் பண்ணார். ஸோ அவரே அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் லாஸ்ட் வேர்டை வச்சுக்கிட்டு கடை அவராக ஒரு ஷார்ட் ஹேண்ட்லாம் நம்ம படிக்கல. ஸோ அவராகவே ஒரு ஷார்ட் ஹேண்ட் மெத்தட் அவருக்கு கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அதை ஃபுல்லாக எழுதி கவிஞர் சொல்கிற ஸ்பீடுக்கு எழுதிட்டு கவிஞருக்கு அதை படிச்சு காமிச்சு அப்புறம் காப்பி எடுப்பாங்க. அப்புறம் தான் அதை ஃபுல்லாக எழுதி மியூசிக் டைரக்டர் கொடுக்குறதோ, லிரிக் ரைட்டர் சிங்கர்ஸ் கொடுக்குறதோ, அதெல்லாம் அப்புறம் தான். ஸோ இது வந்து கவிஞரோட ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அப்பாவே ஸ்டேஜில் சொன்னது. ஸோ அதே மாதிரி வந்து அப்பாவுக்கு வந்து எழுதுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆர்வம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு வந்து எழுதணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அது கவிஞரோட ட்ராவல் ஆகும்போது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், அப்பாவோட படத்தில் எல்லா சாங்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5,000 பாட்டுக்கு மேலே கவிஞர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி எந்த பாட்டு ஒர்க் அவுட் ஆகும், எந்த பாட்டு ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது வந்து அவங்களுக்கு அது அப்படியே மனப்படமாக இருக்கும். பை நேச்சர் வந்து அப்பா ஒர்க் பண்ண எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா சாங் சூப்பர் ஹிட்டாக. படம் ஓடுது ஓடல, சில படங்கள் ஃபெயிலியர் ஆயிருக்கு, சில படங்கள் பிரமாதமாக போயிருக்கு. பட் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக எல்லா படத்துலையுமே எக்ஸ்ட்ராடினரியாக சாங்ஸ். அதுக்கு அவருக்கு இருந்த அந்த மியூசிக் மேலே இருந்த ஒரு லவ் அண்ட் சென்ஸ், அது வந்து ஒரு பெரிய ஹெல்ப் ஆகுது. ஐயாவோட எழுத்துக்கள் பற்றி ராதிகா மேம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐயாவோட ஆயுதமே வந்து அவரோட பேனா தான். ஸோ அந்த பேனா இருக்கா சார் உங்ககிட்ட? என்கிட்ட இருக்கு. ஞாபகத்தமாக வச்சிருக்கீங்களா? ஸோ இப்போ அப்பா எழுதின வசனங்கள் இருக்குல்ல, ஸோ அதில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு வசனங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள். இல்லை, அப்பாவோட வசனங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், மெசேஜ் கன்வே பண்ணல ரொம்ப. அப்போ வந்து ஒரு மைத்தாலஜிலேருந்து ட்ராமாவுக்கு வரும்போது வசனங்கள் வந்து பக்கம் பக்கமாக பேசணுங்கிற ஒரு ட்ரெண்டை வந்து அப்பா மாற்றினாங்க. நார்மலாக பேசுகிற ஒரு ட்ரெண்டுக்கு அந்த இதில் பண்ணுனாங்க. இன்ஃபேக்ட் அதை நான் திருப்பி என் படத்தில் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிச்ச டைலாக் அது. தம்பி பொண்டாட்டி படத்தில் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அப்படி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒய்ஃப் பேசும்போது ஹஸ்பண்ட் கேரக்டர் சொல்லும், அடுத்தவங்க பார்க்குறாங்கிறதுக்காக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை, அது நாடகம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், அடுத்தவங்க பார்க்குறாங்கிறதுக்காக நம்ம வாழ முடியாது அப்படின்னாரு. அது எவ்வளோ பெரிய, அது எனக்கு அப்படியே டம்முன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த டைலாக். சீரியஸில் நம்ம வாழ்க்கையை நம்ம நிறைய விஷயங்கள் பாருங்கள், அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், சரி அதுக்காக நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எதுக்கு நம்ம வாழ்க்கை அப்போ எங்கே போச்சு? நம்ம வாழ்க்கை நம்மளது, நீ என்ன சொன்னாலும் சொல்லலைனாலும் அது என் வாழ்க்கை. ஸோ அடுத்தவங்க பார்க்குறாங்கிறதுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சோன்னா அதுக்கு பேர் நாடகம் அப்படின்னாரு. ஸோ அங்கே ஒரு பொய், ஒரு
அந்த உண்மைத்தன்மை போயிடுதுங்க. சின்ன லைன் தான், பட் இட் கன்வே லாட் ஆஃப் மெசேஜ். டெஃபினெட்லி சார். ஸோ இப்போ அவர் இயற்றிய பாடல்கள் இருக்குல்ல, ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் எது? இல்லை, பாட்டுன்னா எனக்கு நிறைய பாட்டு பிடிக்கும். அது அப்புறம் அது அது தனியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அவர் எழுதுனதை வந்து அவர் எழுதுனதுன்னு ஒத்துக்காத ஒரு பாட்டு வந்து பொன்னிழில் பூத்தது புதுவானல் சாங். அப்போ எம்ஜிஆர் சாருக்கும் கவிஞரையாக்கும் ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம். எம்ஜிஆர் சாருக்கு கவிஞரையா பாட்டு எழுதலை. ஸோ அவரும் வேணான்ட்டார், இவரும் எழுத மாட்டேன்ட்டார். ஸோ அப்படி ஒரு காலகட்டம். அப்போ வந்து அப்பா வந்து பாட்டு எழுதுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்பா தான் போய் உட்காந்து எழுதுறாங்க. பொன்னெழில் பூத்தது புதுவானில் என்ற ஒரு சாங்கு. இது எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் வந்து, நான் விளையாடுறீங்களா, கவிஞர்கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்துட்டு யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க, பஞ்சு பேரை போட்டுக்க சொன்னாரா கவிஞரை? நான் இல்லவே இல்லை, பஞ்சு நான் நம்பவே மாட்டேன். இந்த வார்த்தைகள் வந்து கவிஞரை தவிர யாராலையும் எழுத முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதான் அந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த லிரிக்கை. கவிஞர் எழுதுகிற அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் சார் போய் சொல்லுங்க, இல்லை இல்லை என் முன்னாடி தான் எழுதுனா அப்படின்னா என் முன்னாடி இன்னொரு பாட்டு எழுத சொல்லுங்க. ஒரு டெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதே படத்தில் இன்னொரு பாட்டு அப்பா எழுதுனது. ஸோ அப்புறம் தான் எம்ஜிஆர் நம்பி, சரி ஓகே பஞ்சு பேரை போடுங்க. அப்பா வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு பஞ்சுவே எல்லா பாட்டையும் எழுத சொல்லுங்க, கவிஞர் விட்டு வந்துட சொல்லுங்க நான் எம்ஜிஆர். அப்பா சொன்னாங்க, எழுத சொன்னாரு எழுதுறேன், கவிஞர் விட்டு வான்னு சொன்னா நான் வரமாட்டேன். இல்லை அது முடிவு பண்ணிக்க சொல்லுங்க, கவிஞரா நான் கவிஞர் தான் போயிட்டார் அப்பா. அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அவன் தைரியமா எங்கிட்டே சொல்லிட்டான் அவன். அது எம்ஜிஆருக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் கூப்பிட்டு வரல, நல்ல பையன் அவன், கவிஞர் தான் முக்கியம்னு போயிட்டான்ல அவன், நல்ல பையன். குருவுக்கு கொடுக்குற மரியாதை கண்டிப்பா ஒரு லாயலிட்டியா இருக்காரு. அது வந்து அப்பா வந்து எங்கேயுமே வந்து என்னைக்குமே கவிஞரை வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி வாலி சார் எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னார். சும்மா எல்லாம் நான் வாலி சார் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், உங்க அப்பா என் பாட்டு எழுதுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான் தெரியுமா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, நான் தான் காரணம் அப்படின்னாரு. என்னையா சொல்றீங்க அப்படின்னு. இல்லையா, ஒரு நாள் பிரசாதுக்கு போனேன், வந்தான் எதிரில், டே பஞ்சு கதை எழுதுற, வசனம் எழுதுற, திரைக்கதை எழுதுற, படம் எடுக்கிற, டைரக்ட் பண்ணுற, ஃபைனான்ஸ் பண்ணுற, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற, இந்த பாட்டையும் நீயே எழுதுனா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னாரான். அப்போ தான் அப்பா சொன்னாங்க, அண்ணா என்னென்ன இல்லைடா, விசுவுக்கு இப்போ பெருசாக படங்களில் ராஜா தான் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கான். ராஜா வந்து நம்மளை சீனியர்னு நினச்சி பழகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன். புது புது பசங்களாக வச்சு எழுதுறாங்க, வரட்டும் நல்லா இருக்கட்டும், எனக்கும் வேறு எதுவும் தெரியாதுடா அப்படின்னாரு. நீங்கள் வாங்கினே நான் கூப்பிட்டு போகிறேன். ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு சும்மா கூப்பிட்டு போய் கொடுக்கலாம் கிடையாது, எழுதுனா ஃபுல் படத்துக்கு நான் தான் எழுதுவேன் அப்படின்னாராம். சரிங்க, நான் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு பாட்டு நான் எழுதிக்கலாமா, நீ வேணா எழுதிக்க அப்படின்னாராம். ஸோ அப்படி தான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம மாயக்கண்ணாடி வரைக்கும் வாலி சார் தான் நம்ம படத்தில் எல்லா பாட்டும் எழுதியிருப்பாரு. போலாம் கேட்டுப்பார் டைம்ல இருந்து தான் பழனி பாரதி சார் அவங்கெல்லாம் வந்தாங்க. அது வரைக்கும் ஏன்னா அப்பாவே கதை திரைக்கதை வசனமாக இருக்கும், வாலி சார் தான் பாட்டு. வேற ரைட்டர்ஸே நம்ம பேனரில் எழுதுனதே கிடையாது. போலாம் கேட்டுப்பாருக்கு அப்புறம் தான் வசந்த் சார் அவங்க ட்ரெண்டுக்கு வரும்போது அவங்களுக்கு பிடித்த அடுத்த ஜென்ரேஷன் பழனி பாரதி சார் எழுதுனாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு 3-4 ரைட்டர் தான். அதுக்கப்புறம் வந்து ரிஷியும் எல்லா பாட்டும் வாலி சார் அப்பா தான். திருப்பி அலெக்சாண்டர் எல்லா பாட்டும் அப்பாவும் வாலி சார் தான். சொல்ல மறந்த கதையும் வாலி சார் தான். பூலாம் கேட்டுப்பார் மட்டும்தான் வெளி ரைட்டர்ஸ் வந்தாங்கன்னு நினைக்கிறேன்.